தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை பார்த்தது மாத்திரம் அல்ல, அவனை ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்து கொண்டு வருகிறார். இந்த நோக்கத்தை செய்யும்படியாய் தேவன் என்ன செய்திருந்தாரா? தாவீதை வளர்த்தெடுத்திருந்தார், தாவீதை பழக்குவித்திருந்தார். அப்புறம்தான் தாவீதை என்ன செய்தாரா? பயன்படுத்தினார். அந்த 3 காலங்கள், தேவன் நம்மை வளர்த்தெடுக்கிற ஒரு காலம் உண்டு, தேவன் நம்மை பழக்குவிக்கிற காலம் உண்டு, தேவன் பயன்படுத்துகிற ஒரு காலம் உண்டு. தாவீது பாருங்க, அவன் வாழ்க்கையில இந்த கரடி சிங்கத்து கூட எல்லாம் சண்டை போட்டு கோலியாத்தை பார்க்கும்போது அவனுக்கு சாதாரணமாயிட்டு அவன் சொல்றான், இல்லை இதெல்லாம் ஆல்ரெடி நான் யாரு ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. தேவன் வளர்த்தெடுத்தான், வீட்டில் வச்சு வளர்த்தெடுத்தார், தேவைகளை சந்தித்தார், ஆச்சரியமாய் நடத்தினார், ஒவ்வொரு நாளும் கூட இருந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து பாருங்க. அதுக்கப்புறம் அந்த யுத்தங்களுக்கூடாக தாவீது கடந்து போகிற போது அதெல்லாம் லகுவாய் சந்திக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நீங்க கடந்து போகிற சூழல்களை குறித்து கவலைப்படுறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேவன் ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுத்துன்னு இருக்கிறாரு. ட்ரைனிங் எதுக்குன்னு சொன்னா வெற்றியை எடுத்து கொள்ளும்படியா, ஒரு பெரிய ஜெயத்துக்குள்ளாய் கர்த்தர் நடத்தும்படியா தாவீதுடைய வாழ்வில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பாருங்க, அவனை ராஜாவாய் அழைத்து கொண்டு வந்தார். என் ஜனங்களை நடத்தணும், என் ஜனங்களுக்கு நீ என்ன செய்யணும்? தலைவனாய் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவனை ரட்சித்தார், அவனுக்கு வேண்டிய அபிஷேகத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய சந்ததிக்கும் சதா காலமும் கிருபையும். தேவன் இன்றைக்கு அப்படித்தான், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நமக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் தேவ கிருபை உண்டாகி இருக்கும். சதா காலங்களுக்கும் அந்த சந்ததிகள் மேல என்ன உண்டாயிருக்குமா? கிருபை உண்டாயிருக்குன்னு சொன்னா, தேவனுடைய அழைப்பிலே நாம் ஓடுகிற போது வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரையெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டாரோ, யாரையெல்லாம் அழைத்தாரோ, யாரையெல்லாம் அபிஷேகம் பண்ணினாரோ, எல்லாரோடும் கூட கர்த்தர் என்ன செய்தாரா? ஆச்சரியமான மாற்றங்களை செய்தார். கடைசியா அங்கே கோரேசோடு கூட பேசுகிற போது அந்த வார்த்தை சொல்லுது, அவங்ககிட்ட ஆண்டவர் என்ன செய்தாரா? சொல்லுகிறதாவது அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. ஒண்ணு நம்ம என்ன பார்க்கிறோம்? கண்ணோக்கமாயிருந்தார், கையை பிடித்து ஒரு உடன்படிக்கை செய்தார். 3வது காரியம் என்னன்னு சொன்னா, தேவன் பேசுவார். தேவன் என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பேசுவார், ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பேசுவார். ஏன்னு சொன்னா, தேவனை சார்ந்து ஓடுகிற போது வேதம் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாய் கதவுகள் திறந்திருக்கும், வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். நான் அவனுக்காக என்ன செய்வேன்? அவன் பட்சத்திலே நிற்பேன், அவனுக்கு முன்னாலே போவேன், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிங்கள், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு முன்னாலே போவார். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்பட்டு போகும். மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களும் பொக்கிஷங்களையும் கர்த்தர் கொண்டு வந்து நம் கையிலே கொடுப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே போகிற இடமெல்லாம் அனுகூலமாகும், போகிற இடமெல்லாம் ஜெயம் உண்டாகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.